Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு போண்டா ரெசிபிங்க. இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அது கூடவே ஒரு பிஞ்சு சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாம் அது கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 200 கிராம் நான் மாவு எடுத்துக்கிறேங்க. மைதா மாவு தான் எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப்பு மாவு எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது 1 கப்பு பால் தேவைப்படுங்க. நான் இப்போ வந்து ஒரு 3/4 கப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா இந்த மாவை நல்லா கலந்து விடணும். இப்போ 3/4 கப்பு சேர்த்ததுக்கப்புறம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, கொஞ்சமாக நான் கூடுதலாக ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேங்க. அதாவது 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு பால் கரெக்டாக இருக்குங்க. இந்த போண்டா பார்த்திங்கன்னா குழிப்பணியார சட்டியில் சுட்ட மாதிரி நல்லா குண்டு குண்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆறின பாலுங்க. நல்லா இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம இருக்கணுங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்க்கும்போது அந்த மொறுமொறுப்பாக போண்டா கிடைக்குங்க. நீங்கள் சப்போஸ் ரவை இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடணும். நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு மாவு இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்குங்க. கரண்டி வந்து எண்ணெயில் நல்லா போட்டு சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இன்னொரு கரண்டியில் 1/2 கரண்டி மாவு எடுத்து கொஞ்சமாக ஊற்றுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சுடணும். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி விட்டு தானாகவே வருங்க. திரும்பவும் அதே மாதிரி 1/2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்குங்க. நம்ம இன்னொரு கரண்டியில் மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக ஊற்றணுங்க. தூக்கி ரொம்ப ஊற்றக்கூடாது. பொட்டு பொட்டாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கும். அதனால் நம்ம கிட்ட நெருக்கமாக ஊற்றும் போது குண்டாக உங்களுக்கு அழகாக கிடைக்கும். பாருங்கள், கரண்டி விட்டு தானாகவே வருது பாருங்கள். அந்த கரண்டி அதிலே சூடாகவே இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு போண்டா வரும். அதே மெத்தட்லேயே பண்ணுங்க. ரொம்ப ஈஸிங்க. கஷ்டம்லாம் எதுவும் பட தேவையில்லை. அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அழகாக பொன் நிறமாக பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா போண்டா தீஞ்சிடும். நம்ம கரண்டியில் வேகும்போதே மற்ற போண்டாவை திருப்பி விட்டுக்கினே இருக்கணுங்க. கரண்டி சூடாக இருந்ததுன்னா நம்ம அது போண்டா அதிலேருந்து வர்றதுக்கு கஷ்டமே இல்லை. அழகாக தானாகவே வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம வெந்த போண்டாவே எடுத்துடலாம். திரும்பவும் அதே மாதிரியே ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான எம்மியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.